ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பேபிக்கு நான் 8 மந்த்ஸ்லேருந்து என்னென்ன ஃபுட்லாம் கொடுத்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பையனுக்கு சாதம் நான் வீட்டில் வடித்து வச்சுருந்த சாதம் தாங்க. நம்மளுக்கு நார்மலாக வடிக்கிற ரைஸ் தான். ஸோ இதை ஒரு கப் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பயிறு வேக வச்சு அதோட தண்ணியோடு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக சால்ட்டு போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் சால்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார்லேயோ இல்லை நீங்கள் பிளெண்டர்லேயோ கூட ரைஸையும் அந்த பச்சை பயிரையும் சேர்த்து அடித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம், அதாவது ரொம்ப மையாக அடிக்காமல் 10 மந்த்துக்கெலாம் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா சும்மா நம்ம கையிலேயே கூட நல்லா பிசைஞ்சு கொடுத்துடலாம். நான் 8 மந்த்லேயே ஸ்டார்ட் பண்ணனால இந்த மாதிரி ஒரு அளவுக்கு நல்லாவே மசிய அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. ஸோ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஸோ பல்லு வந்துருச்சு அப்படின்னாலே குழந்தைங்களுக்கு நம்ம இந்த அளவுக்கு மசிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நம்ம மத்து வச்சு கூட கடைஞ்சிட்டு நல்ல மைய அடைச்சிட்டு கூட கொடுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேங்க. என்னோடய பேபி நெய் சாப்பிடுவான். ஸோ அதனால் நான் இந்த ஃபுட்லேயே கலந்துட்டேன். நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்துங்க குழந்தைங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், என்னோடய பேபிக்கு நான் ஃபீட் பண்ணுறேன். அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவான். ஸோ இதே மாதிரி மேலும் உங்களுக்கு வீடியோ வேணும்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.